Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது PGIM India Mutual Fund உடைய Balanced Advantage Fund NFO. ஸோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட். இது வந்து 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டி, ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட், இந்த மூணு காம்பினேஷன்லேயும் தான் இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்ட் யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் பீக்கெல்லாம் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் பீக் பீரியடில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய டைலமாஸ் இருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நமக்கு வந்து ஃபியூச்சர் ஒரு 2 months இல்லை 6 months கழிச்சு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒன் டைமாக ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 2 monthsல மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன தோணுன்னா, இன்னொரு 2 months கழிச்சு வாங்கிருக்கலாமே நமக்கு தோணும். இன்கேஸ் 2 monthsல மார்க்கெட் வந்து ஒரு 10% மேலே போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணும்போதே மினிமம் வந்து ஒரு 30% வந்து ஈக்விட்டியில் இருக்கும். அப்போ 30% ஈக்விட்டியில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அந்த 30%க்கான லாபமும் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இந்த 30% ஈக்விட்டி எக்ஸ்போஷரை அதிகப்படுத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பீக் போயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு இன்வெஸ்டருக்கு வந்துட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், டேக்ஸ் எஃபிஷியன்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். இது மூலமாக நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ரீச் ஆகணும். ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு அசட் அலோகேஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். மார்க்கெட் மேலே போகும்போது அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஃபண்டும் பெர்ஃபார்ம் பண்ணும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கம்மியாக ஃபால் ஆகும். ப்ளஸ் இந்த ஃபண்டே அந்த அசட் அலோகேஷனை மேனேஜ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அன்வான்ட் டென்ஷன் கிடையாது. இப்போ அந்த ஃபண்டுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ PGIM பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த NFO வந்து January 15th ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ 29th January வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம் தான். பட் NFO பீரியட் 10 rupees NAVல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 29th Januaryக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 daysக்கு அப்புறம் இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கிருந்து இந்த ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபண்ட் வந்து யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாங் டேர்மில் ஒரு கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபண்ட் வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் வந்து மாடரேட்லி ஹைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 30% மினிமம் ஈக்விட்டியில் இருக்கும். இந்த ஃபண்டுடைய மாடல் வந்துட்டு டைனமிக் ஆக்டிவ் அசட் அலோகேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பை லோ அண்ட் செல் ஹை. ஸோ மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்கும்போது, வேல்யூஷன் கம்மியாக இருக்கும்போது வாங்கணும், வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது செல் பண்ணணும். அந்த மாடலில் ஒர்க் ஆகுது. இந்த மாடல் வந்து 15 years ரோலிங் பி எடுத்திருக்காங்க. அது பின்றது பிரைஸ் டு earnings. ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு, ப்ளஸ் அந்த கம்பெனியில் எவ்வளோ earnings இருக்கு. ஸோ earningsக்கு எவ்வளோ மடங்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு, அதுதான் வந்து PE. ஸோ அந்த ப்ரைஸ் டு earnings வந்துட்டு எந்த லெவலில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அசட் அலோகேஷன் மேனேஜ் பண்ணுவாங்க. அது அசட் அலோகேஷன்ன்றது நம்ம இந்த ஃபண்டில் சொன்ன மாதிரி ஈக்விட்டி, ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட். ஸோ ஈக்விட்டின்றது உங்களுக்கு தெரியும், டைரக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ டைரக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 30% வந்து டைரக்டாக ஈக்விட்டியில் இருக்கும். அண்ட் 35% மேக்ஸிமம் வந்து டெட்டில் இருக்கும். டெட்டுன்றது ஒன்று கம்பெனி இல்லை கார்பரேட்ஸோடைய டெபாசிட்ஸ் இருக்கும், இல்லை பாண்ட்ஸாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ் இல்லை ட்ரெஷரி பில்ஸ், அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இன்கம் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வந்து டெட்டு. ஸோ மீதி இருக்கிற போர்ஷன் வந்து ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிட்ராஜ்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குவாங்க, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் சேம் டே செல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷேரை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா சேம் டேல ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நான் வந்து 102 ரூபாய்க்கு நான் இன்னைக்கு செல் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன ஆகும், நான் வந்து ஃபியூச்சர் அந்த டே வரும்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல நான் செல் பண்ணும்போது இன்னைக்கு வந்து நான் ஒரு ஷேரை வந்து 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், ஃபியூச்சர்ல 98 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் வாங்கும்போது ஸ்பாட் மார்க்கெட்ல எனக்கு வந்து லாஸ் ஆயிடும், ஏன்னா 2 ரூபாய் லாஸ் ஆயிடும். அதுவே அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல என்ன ஆகும், 102 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு 98 ரூபாய்க்கு வாங்கும்போது எனக்கு வந்து 4 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கும். அப்போ வந்து நெட் ப்ராஃபிட், இங்கே நான் வந்து வாங்கியிருக்கேன், அங்கே விற்றுருக்கேன், அப்போ வந்து எனக்கு நெட் ப்ராஃபிட் 2% வரும். சிமிலர்லி இதே 98 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாயே இருக்கு, நான் 100 ரூபாய்க்கு நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், ஃபியூச்சர்லையும் அதனுடைய வேல்யூ 100 ரூபாயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இங்கே ஸ்பாட் மார்க்கெட்டில் லாபம் கிடையாது, ஆனால் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 102 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கிறதுனால அங்கே 2 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கும். இன்கேஸ் இந்த 100 ரூபான்றது ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 104 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 104 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கிறதுனால எனக்கு வந்து 4 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி 102 ரூபாய்க்கு நான் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் செல் பண்ணிருக்கிறதுனால அங்கே 2 ரூபாய் லாபம் வந்து எனக்கு மிஸ் ஆகிடும்.
அப்போ ஆவரேஜா எனக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இல்ல ஷேர் பிரைஸே மூவ் ஆகினாலும் சரி, எனக்கு வந்து ஒரு 2% வந்து ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். இது வந்து கரண்ட் ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் உள்ளக்கூடிய பிரைசிங் டிஃபரன்சஸ்னால வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பேரு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டி, ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட், இந்த 3 ஆப்ஷன் மூலமா வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்ன், லோ ரிஸ்க்ல நல்ல ரிட்டர்ன் வந்து இந்த ஃபண்ட்ல கொடுக்க முடியும். இந்த ஃபண்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா பேக் டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து புல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. புல் மார்க்கெட்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்லா அதிகமா வளரும், ஷார்ட் பீரியட்ல அதிகமா வளரக்கூடிய ஃபேஸை வந்து புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த புல் ஃபேஸ் எல்லாம் எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2007ல இருந்து ஜனவரி 2008 வரைக்கும், அதுக்கப்புறம் மார்ச் 2009ல இருந்து டிசம்பர் 2010 வரைக்கும், அப்புறம் மே 2014ல இருந்து மார்ச் 2015 வரைக்கும். ஸோ ப்ரீவியஸ் 3 புல் ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த டைம்லலாம் இந்த நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ் உடைய இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா 29%, 129% அண்ட் 27% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சேம் பீரியட்ல இந்த மாடல், இந்த DAFF மாடல் வந்துட்டு 21%, 102% அண்ட் 20% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மியா வச்சுமே கூட உங்களுக்கு வந்து நிஃப்டி 50க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரிட்டர்ன் வந்து இது கொடுத்திருக்கு. இது என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ரிசர்ச் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஓகே இது புல் ஃபேஸ்ல ஓகே, இந்த புல் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப இந்த நிஃப்டி 50 என்ன பண்றாங்கன்னா, அடுத்த 3 வருஷம் ஒரு புல் ரனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா. அப்படி ஸ்லோ டவுன் ஆகும்போது அடுத்த 3 வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல வெறும் 4% தான் நிஃப்டி 50 கொடுத்திருக்கு. ஆனா இந்த மாடல் 44% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 2010 பீரியட்ல 2% தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு நிஃப்டி 50. ஆனா இந்த ஃபண்ட் 26% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2015 பீரியட்ல 18% இந்த நிஃப்டி 50 கொடுத்திருக்கு. மாடல் 20% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் புல் ரன் டைம்லயும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. அதே மாதிரி ரிட்டர்னே இல்லாத ஃபேஸ்லயும் வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்ன் வந்து இந்த மாடல் கொடுத்திருக்கு. சிமிலர்லி பேர் மார்க்கெட்லயும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிற டைம் இருக்கும் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும். பிப்ரவரி 2008ல இருந்து டிசம்பர் 2008 மார்க்கெட் ஃபால் ஆன பீரியட். ஜனவரி 2011ல இருந்து டிசம்பர் 2011 மார்க்கெட் ஃபால் பீரியட். அகைன் ஏப்ரல் 2015ல இருந்து பிப்ரவரி 2016 இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆன பீரியட். இந்த பீரியட்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட் அப்ல போகும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கம்மியா ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து வாங்கணும், மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணணும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதாவது எப்பெல்லாம் வந்து இந்த வேல்யூவேஷன், ஹை வேல்யூவேஷன், இந்த பிரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து 20க்கு மேலே இருந்திருக்கோ அப்பெல்லாம் வந்து வேல்யூவேஷன் ஹைன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வேல்யூவேஷன் ஹையா இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெட் இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் உள்ள வந்து அதிகமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. எப்போ மார்க்கெட் ஹை வேல்யூவேஷன் இருக்கும்போது. இதுவே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு லோ வேல்யூவேஷன் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா பணத்தை வித்ட்ரா பண்றாங்க. லோ வேல்யூவேஷன் இருக்கும்போது, அதாவது 20க்கு கீழே இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பணத்தை அதிகமா வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. -13,000 crores, 12,000 crores, 16,000 crores, 11,000 crores. ஸோ இது வந்து இன்வெஸ்டருடைய சென்டிமெண்ட். மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இன்னும் நிறைய ஃபால் ஆகும்னு நினைப்பாங்க. மார்க்கெட் வந்து அப்ல போயிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய அதிகமா மார்க்கெட் போகும்னு நினைப்பாங்க. இப்படி இமோஷனலா இன்வெஸ்டர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால என்னன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு கஸ்டமர்ஸுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஃபண்ட் வந்து அட்ரஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து NFO லான்ச் பண்ணுறதுனால இப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த PE வந்து 21 to 30% இருந்ததுன்னா 40% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த PE லெவல் 11 to 20% மேலே குறைஞ்சது அப்படின்னா 60% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே 10% கீழே போச்சுன்னா 80% வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைஞ்சது 31 to 40 லெவல்ல PE இருந்ததுன்னா 50% தான் வந்து அசல் அலோகேஷன் வச்சிருப்பாங்க. இல்லை இந்த PE லாங் டேர்ம் PE வந்துட்டு 40% மேலே போச்சுன்னா தான் 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாடலை வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2007ல இருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. 2007ல ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து லம்சமா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய இன்னைக்கு வேல்யூ வந்து ஒரு 45,867. இதுவே நிஃப்டி 50ல 100% ஈக்விட்டியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து 32,000 தான். அதாவது 4.5 டைம்ஸ் வந்து இந்த மாடல் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்டுக்கு வந்து 3 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. அனிருத்தா நாகா, he is the senior fund manager. நெக்ஸ்ட் வந்து குமரேஷ் ராமகிருஷ்ணன், he is the CIO for fixed income.
and another fund manager வந்து Ananda Padmanabhan. He is the equity analyst and fund manager for PGIM India. இந்த ஃபண்டுடைய பெஞ்ச்மார்க் வந்து கிறிசல் ஹைபிரிட் 50+50 மாடரேட் இண்டெக்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து ஈக்விட்டி டெட் எல்லாம் காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த பெஞ்ச்மார்க்கை வந்து ஹைபிரிட் இண்டெக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டில் வந்து 90 டேஸ்க்கு வரைக்கும் வந்து நீங்கள் மணி விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 10% வந்து எக்ஸிட் லோட் கிடையாது. 90 டேஸ்க்கு அப்புறம் 100% விட்ரா பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. 90 டேஸ்க்குள்ள நீங்கள் 10% மேலே விட்ரா பண்ணீங்கன்னா 0.5% வந்து எக்ஸிட் லோட் வரும். இந்த ஃபண்டில் வந்து ஸ்மார்ட் எஸ்ஐபின்ற ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது எஸ்ஐபி மூலமாக யாராவது இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் வந்து குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து எந்தவித ப்ரீமியமும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஃபண்டுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ இப்போ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு 5 lakh 10 lakh இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனுக்கு இந்த ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு லம்சம் இருக்குது, எனக்கு மந்த்லி பென்ஷன் மாதிரி வேணும், ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 10% வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்கு எக்ஸிட் லோட் கிடையாது. நீங்கள் இது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் மூலமாக நீங்கள் இந்த பிளானை வந்து நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக இன்ஃப்ளோவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ப்ளஸ் ஃபண்டும் உங்களுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும் லாங் டேர்மில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.